தாயில்லாத சிறுமிக்கு தாயான முத்துமாரி. மண் வாசம் வீசும் அந்த கிராமத்தின் காலை ஒவ்வொரு நாளும் ஒரு மணியோசையால் துவங்கும். ஆனால் அந்த ஓசைக்குள் மட்டும் ஒரு சிறுமியின் அமைதியான ஏக்கம் கலந்திருக்கும். கவி என்ற அந்த சிறுமி உலகம் முழுக்க மக்கள் இருந்தாலும் தன்னுக்கென்ற அம்மா என்று அழைக்க யாருமில்லாத வெறுமையோடு வளர்கிறாள். பள்ளி முடிந்து வீடு திரும்பும் பாதையில் அவள் கால்கள் தானாகவே முத்துமாரியம்மன் கோவிலை தேடி செல்கின்றன. ஏனெனில் அந்த கல் உருவத்தில்தான் அவளுக்கு உயிருள்ள ஆறுதல் கிடைக்கிறது. அம்மன் முன் நின்று அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குழந்தை தாயிடம் சொல்வது போலவே இருக்கும். பதில் வராத அமைதிக்குள்ளும் அவள் ஒரு பதிலை உணர ஆரம்பிக்கிறாள். வாழ்க்கை அவளை சோதிக்கிறது, பசி சோதிக்கிறது, ஏழ்மை சோதிக்கிறது, தனிமை அவளின் இதயத்தை தினமும் சுருக்குகிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் சரியாக ஒரு கரம் அவளை தாங்கி நிற்கிறது. யாரோ தெரியாத மனிதர்கள் அவளின் பள்ளிக் கட்டணத்தை செலுத்துகிறார்கள். யாரோ ஒருவர் அவள் விழும்போது காப்பாற்றுகிறார்கள். யாரோ ஒருவர் அவள் அப்பாவின் உயிரை காப்பாற்ற பணம் கொடுத்து மறைந்து விடுகிறார்கள். அந்த யாரோவின் முகம் மட்டும் ஒருபோதும் தெரியவில்லை. அந்த மறைந்த கரங்களில் அவள் முத்துமாரியின் தொடுதலை உணர்கிறாள். கல் சிலை உயிராக மாறி தன்னோடு நடக்கிறது என்ற நம்பிக்கை அவளுக்குள் வேரூன்றுகிறது. ஒரு இரவு கடும் மழையில் கோவிலின் முன் அழுதபடி அமர்ந்திருந்த அவளுக்கு உள்ளுக்குள் ஒரு குரல் கேட்கிறது. நான் உன்னை விட்டு போகவில்லை நீ. அந்த நிமிஷம் முதல் அவள் தனிமையை இழந்து தைரியத்தை பெறுகிறாள். காலம் நகர கவி வளர்கிறாள், கல்வியில் உயர்கிறாள், அவளை இகழ்ந்த உலகத்தையே உதவிக்கரம் நீட்டும் மனசாக மாறுகிறாள். ஏனெனில் அவளுக்கு தாயில்லாத வலியின் அர்த்தம் தெரியும். ஒரு நாள் அவள் தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து சிரிக்கிறாள். உடல் தாய் இல்லாமல் பிறந்தாலும் கருணை தாயால் வளர்க்கப்பட்டவள்தான் என்று உணர்கிறாள். அவள் தொடங்கும் ஒவ்வொரு நல்ல செயலும், காப்பாற்றும் ஒவ்வொரு உயிரும், தாங்கும் ஒவ்வொரு குழந்தையும் முத்துமாரியின் அன்பின் தொடர்ச்சியாகிறது. கோவிலின் முன் நின்று அம்மா என்று மீண்டும் அழைக்கும்போது இப்போது அவள் அழுவதில்லை. ஏனெனில் அந்த அழைப்புக்கு பதில் அவளுடைய இதயத்திலிருந்தே வருகிறது. தாயில்லாத சிறுமி ஒருத்தி தெய்வத்தை தாயாக நம்பினாள். ஆனால் இறுதியில் அந்த தெய்வமே அவளை பலருக்கு தாயாக மாற்றியது என்பதே இந்த கதையின் உண்மை.